ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காடை 65 ரெசிபி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 65 ரெசிபி உண்மையிலே வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிராய்லர் கோழியை விட அதிகமாக இந்த மாதிரி காடை ரெசிபிலாம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதுவும் அப்படியே சிக்கன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம இதே ஸ்டைலில் சிக்கனை வச்சும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காடை வந்து ஒரு 3 பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழித்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து போட்டு வச்சுட்டு இந்த கேப்பில் வந்து அரைக்கிறதுக்கு தேவையானது வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதோட நம்ம வந்து இன்னும் தயிரும் முட்டையும் தான் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து காடையை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து காடையை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 65 மசாலு, வத்தல் பொடி, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு பெரட்டி வைக்க போகிறோம். ஸோ பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த மசாலெலாம் போட்டுக்கிறேன். இது வந்து வத்தல் பொடி போட்டாச்சு. இதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் போட்டு இதோட கொஞ்சம் சிக்கன் 65 மசால் வந்து போட போகிறேன். நான் இன்றைக்கி பிரீத்தி 65 மசாலா எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பொடி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் வந்து நான் இதோட போட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மசால் வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதை வந்து போட்டுட்டு இப்போ வந்து உள்ளெல்லாம் காடை வந்து நான் முழு பீஸாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாகவும் நம்ம வந்து சேர்த்து இந்த மாதிரி பசரி எடுக்கலாம். நான் வந்து 3 பேர் கணக்குக்கு 3 காடை அப்படிங்கிற ஒரே ஒரு காடையை வந்து அப்படியே முழுசாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் இப்படி வந்து நான் கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அரைக்க தேவையானதை வந்து அரைச்சிக்கலாம். வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று விட்டுறலாம். ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதோட வந்து ஒரு 2½ ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணி எதுவும் ஊற்றாமல் தயிரும் முட்டையும் வச்சு தான் நம்ம அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இப்போ நான் தயிரை வச்சு இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு விழுதாக அரைச்சிட்டேன். இது கூட நான் வந்து ஒரு முட்டையை வந்து கலக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ 3 காடைங்கிறதுனால வந்து ஒரு முட்டையை நான் ஃபுல்லாக ஊற்றலை. இதோட வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து பாதி தான் நான் வந்து இதை கொஞ்சம் ஊற்றி அப்படியே வந்து ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதோட இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மசாலோட இந்த அரைச்ச விழுதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுறப்ப நம்மளுக்கு 65 மசால் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறதுனால திருப்பி வந்து 65 மசாலா எதுவும் போடல. இதையே வந்து நான் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நான் வந்து இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே வச்சு எடுக்கிறதுனாலும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு வடச்சட்டியை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசால் தடவின காடையை வந்து அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு நேரமும் அப்பப்போ வந்து பெரட்டி விட்டுட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து வேக வைக்கிறதுனால நல்லா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து நம்ம வந்து பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்து வெந்து வந்துருச்சுங்க. 65 மசாலே உப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து உப்பு சேர்க்க வேண்டியதில்ல. ஸோ அதனால தான் நான் உப்பும் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த காடையை நான் வந்து இப்படி போட்டு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாகி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த காடை. ஸோ இது பார்க்கவும் அழகாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி காடை ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பிராய்லர் கோழியை கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காடை வந்து சிக்கன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிக்கிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.